ச்சே, நானும் எங்கெங்கேயோ போகிறேன், எல்லா கோயிலில் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு சாமி பாக்கில்லாமல் எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டேன். கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தையே பிறக்கல. பார்க்குறவங்களாம் கேவலமாக பேசுகிறாங்க. ஒரு வீட்டுக்கு போனால் கூட குழந்தையெல்லாம் தூக்கி மறைச்சி வச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மாமி. மாமனார் மாமியாரை மதி, புருஷனையும் மதி, உனக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். அப்போ மாமனார் மாமியாரை மதிச்சா குழந்தை பிறந்துருமா? பிறக்கும். நீங்களும் அதேமாரி எல்லாருமே இப்படியே செய்யுங்க. நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிற பேச்சை தான் நான் கேட்பேன். இங்கே என்னன்னா சாமியை கும்பிடுவேன், விரதம் இருப்பேன். அதுக்கப்புறம் பெரியவங்க பேச்செல்லாம் நான் மதிக்க மாட்டேன். மாமனார் மாமியார் அம்மா அப்பா பேச்செல்லாம் நான் மதிக்க மாட்டேன். மற்றவங்க சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன். புருஷன் பேச்செல்லாம் மதிக்க மாட்டேன். அதனால தான் போல இருக்குது. ஏதோ நீங்கள் இவங்க தெய்வம் மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட இப்படி தான் இருக்கணும்னு. நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், புருஷனுக்கு வேலை கிடச்சிருச்சு. அதனால் நான் இங்கே வந்து இருந்துகிட்ருக்கேன். பெரியவங்க யாருமே எனக்கு எதுவுமே யாரும் கிட்ட இருந்து உதவி செய்யவோ நல்லது கெட்டது சொல்லவோ யாருமே எனக்கு கிடையாது. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. புருஷன் பேச்சை மதித்தா குழந்த பிறக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் என்னை போல் யாராவது இருந்தீங்கன்னா பெரியவங்க மாமனார் மாமியார் வயிறு எறிகிற மாதிரி நடந்துக்காதீங்க. அவங்க சந்தோஷப்பட்டாலே உங்களுக்கு வரம் வாங்கி கொடுப்பாங்க, நல்லபடியாக குழந்த பிறக்கும். எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கடவுளே நேரில் வந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாரி இனிமேலுக்கு மாமனார் மாமியார் பேச்சை கேட்க போகிறேன், புருஷன் பேச்சை மதிக்க போகிறேன். அடுத்தது பிறக்குதான் நான் பார்க்க போகிறேன். நிச்சயம் இவ்வளோ நாள் கேட்காத நான் இனிமேல் கேட்க போகிறேன். நீங்களும் அதை மாரி யாராவது கேளுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்.